பட்டிமன்றம் ஆரம்பமாக போகிறது. விடியலை நோக்கி செல்வதற்கு பெண்களுக்கு தடை உண்டு, தடை இல்லை என்பதை பேச்சாளர்கள் பேச போகிறார்கள். நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை இறுதியில் பதிவு செய்யலாம். சொல்லணுமா? தடை உண்டு என்று பேசுவதற்கு சிஸ்டர் அனுஷா, சிஸ்டர் மேரி ரோஸ்லின், தடை இல்லை என்று சிஸ்டர் அனுஷா, சிஸ்டர் மேரி ஜோஸ்பின், சிஸ்டர் பிரமிளா தடை இல்லை என்று பேசுகிறார்கள். தடை இருக்கிறது என்று சிஸ்டர் சரிதா, லிசா, சூர்யா மிகச்சிறந்த பேச்சாளர்கள் பேச ஆரம்பமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தையும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இறைமகன் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். காலையிலிருந்து இந்த நேரம் வரை நீங்கள் சோறாமல் தொய்வின்றி இந்த அருமையான கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளது. ஆகவே திருச்சபையினுடைய செயற்குழு சார்பிலும் என்னுடைய தனிப்பட்ட முறையிலும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். விசேஷமாக விடியலை நோக்கி என்ற ஒரு தலைப்பின் கீழே அருமையாய் ஒரு ஒடுக்க கூட்டத்தை கர்த்தர் நாளில் நடக்க செய்திருக்கிறார். அருமையான சகோதரி கீதா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை சிறப்பாக நடத்த அவர்கள் எடுத்த முயற்சிகள் இந்த நாளில் ஆண்டவருக்கே மகிமை உண்டாகும்படியாக மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். பங்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். விசேஷமாக இந்த பட்டிமன்றம் நான் பின்னாடி இருந்து பேசிக்கொண்டிருந்தேன் நம்பர் அருண் கிட்ட. பட்டிமன்றமே அவசியம் இல்லை, ஏற்கனவே பைபிளுக்கு சப்பே ஒரு பட்டிமன்றம் தான் நடந்துங்குது அப்படின்னு சொன்னேன். இல்லை இது இருந்தால் நல்லா இருக்கும்னு ரூபன் சொன்னார். ஆகவே விடியலை நோக்கி செல்லுகிறோம். நாங்கள் எப்போதும் விடியலை நோக்கி பெண்கள் செல்வதற்கு தடையாக இருப்பதில்லை. முதலாவது சொல்லிடுறேன். ஏன்னா காலையில் என்னுடைய மனைவி வரவேற்பு கொடுத்தாங்க. என்ன படிக்கணும்னு தெரியல, நாங்கள் எழுதி கொடுத்தா அந்த அம்மா அப்படியே படிச்சுட்டே வந்துட்டாங்க. அதை பார்த்துட்டு அப்படி பேசினா நல்லா இருக்குன்னு பார்த்தேன். யூடியூப்ல பார்த்தா அப்படியே படிச்சுட்டு அப்படியே வந்துட்டாங்க. அப்போ விடியலை நோக்கி நீங்கள் செல்வதற்கு நாங்கள் தடை இல்லை. நாங்கள் உங்களை உற்சாகப்படுத்த தான் விரும்புகிறோம். ஆகவே இந்த நல்ல நாளிலே விடியலை நோக்கி பெண்கள் செல்வதற்கு சகோதரி கீதா அவர்கள் சொன்னார்கள் தலைப்பு என்னிடம். தடை உண்டு இல்லை என்ற தலைப்பின் கீழே இங்கே பேசுவதற்கு 2 அணிகள் இருக்கிறது. அது திருச்சபையாக இருக்கட்டும், அது சமுதாயமாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும். விடியலை நோக்கி பெண்கள் செல்வதற்கு தடை இருக்கிறது என்று ஒரு அணி சொல்லுகிறது. இன்னொரு அணி சொல்லுகிறது விடியலை நோக்கி பெண்கள் செல்வதற்கு தடை இல்லை என்று ஒரு அணியினர் பேச இருக்கிறார்கள். அருமையான பேச்சாளர்கள் இங்கே இருக்கிறார்கள். அருமையான சகோதரி அறிமுகப்படுத்தினபடி சகோதரி அனுஷா, சகோதரி ஜோஸ்பின், சகோதரி பிரமிளா சேகர் அவர்கள், அப்புறம் இந்த பக்கம் சகோதரி சரிதா, சகோதரி லிஷா அருண், சகோதரி சூர்யா, நல்ல பேச்சாளர்கள் இங்கே இருக்கிறாங்க. ஏற்கனவே இவங்க 2-3 பேர் என்னோட பட்டிமன்றத்தில் பேசியிருக்கிறாங்க. ஆகவே புதிதாய் பேசுகிறவர்களும் இங்கே வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இப்படிப்பட்ட பட்டிமன்றங்களில் பேசுகிற போது மிகவும் மாண்புடன் நாம் பேசணும் முதலாவது. ஏன்னா எப்படி எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய வார்த்தைகள் இந்த இடத்தையோ ஆண்டவருடைய நாமத்தையோ எந்த சூழ்நிலையிலும் நாம் தூஷிக்காதபடிக்கு நம்முடைய வார்த்தைகள் இருக்கணும். ஏன்னா சில நேரங்களில் அந்த ஆர்கியூமெண்ட் பண்ணுறப்போ சில வார்த்தைகள் தவறுதலாக வந்துடும். ஆகவே அதை நம்ம குறிப்பாக இருக்கணும். வேதத்தின் அடிப்படையில் நீங்கள் பேசுனீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். அருமையான பைபிள் குவிஸ் வச்சாங்க. நிறைய கொஸ்டின்ஸ் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு. நான் சொன்னேன் இதெல்லாம் ரொம்ப பிரயோஜனமான நேரம், ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொன்னேன். அது மாதிரி நீங்கள் பேசுகிறப்போ வேத வசனங்களை மேற்கோள் காட்டி பேசவில்லைனால் அது இன்னும் நம்முடைய பக்தி விருத்திக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பது என்னுடைய ஆலோசனையாக இந்த நாளில் சொல்லுகிறேன். உண்டு தடை என்று சொல்லுகிறவர்கள் யார்? இவர்களா? நீங்க தடை இல்லை என்று சொல்லுகிறவர்கள் இவர்கள். இப்போ எந்த அணி முதல்ல ஆரம்பிக்கலாம் அப்படின்றத ஒரு டாஸ் கூட போட்டு பார்த்துடலாம் இல்லையா? டாஸ் சொன்னா போடலாம். என்னங்க ஐயா? என்னங்க ஐயா நீங்களே போடுங்க ஐயா. நடு இல்லையா வாங்க போடுங்க. உங்களுக்கு எது சொல்லிடுமா? இந்த அணியுடைய தலைவர் யாரு? சரிதான். இந்த பக்கம் அணி
சிஸ்டர் பிரமிளா சேகர் அவர்கள் வாழ்த்துக்கள். இங்கே நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு என்னன்னு. ஆமாம் சொல்லு. இல்லை இவங்க சொல்லணும்ல என்னன்னு. அது பக்கம் ஒன்றும் பிரச்சனை. அப்படியே பாருங்க. தலை யார் சொல்லுங்கள் உங்களுக்கு எதை பக்கம் நம்பரா அந்த இதுவா எம்பளமா? தலையா பூவா மாதிரி. என்னங்கய்யா அப்போ யாருக்கு? அவங்க தான். சரி, இங்கே நம்ம டாஸ் போட்டு எடுத்ததன் பேரில் விடியலை நோக்கி செல்வதற்கு பெண்களுக்கு தடை உண்டு, தடை இருக்கிறது என்ற தலைப்பில் அருமையான இந்த அணியினர் பேச இருக்கிறார்கள். முதலாவது அருமையான இளம் பேச்சாளர் நம்முடைய மெகபுலா புகழ் சூர்யா அவர்கள் ரொம்ப சிறப்பான பேசியிருக்கிறாங்க. ஏற்கனவே நான் ரொம்ப ரசித்திருக்கிறேன். மீண்டும் அவர்கள் இங்கே பேசுவது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. கரங்களை தட்டி நாம் நாளை வர வைக்கிறோம். 3 நிமிடம் உங்களுக்கான நேரம். சரியாக 3 நிமிடத்தில் டைமிங்ஸ் நம்ம பிரபா வச்சுருக்கிறாங்க. அதை கொடுப்பாங்க. கொடுத்த உடனே நீங்கள் நிறுத்திடணும். ஓகே, உங்களுடைய டைம் தொடங்கி விட்டது. சூரியனை போல வீற்றிருக்கும் நடுவர் அவர்களுக்கும், சூரியனை சுற்றி வலம் வருகிற கோள்களை போல அமர்ந்திருக்கும் என் உடன் போட்டியாளர்கள் அவர்களுக்கும், 9 கோளுக்கணும் 6 தாங்க அது, நட்சத்திரங்களை போல காட்சியளிக்கும் அவையோர் அவர்களுக்கும், மற்றும் இந்த அண்ட உலகத்தை ஆளுகிற இறைவனுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து என் உரையை தொடங்குகிறேன். ஊழிய பாதையில், விடியலை நோக்கியுள்ள பாதையில் பெண்களுக்கு தடை உண்டு. ஒரே ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். ஊழியத்துல தடை இருக்கா இல்லையா? ஊழியத்துல தடை இருக்கா இல்லையா? தடை உண்டு, தடை உண்டு. அப்போ பெண்களோட ஊழியத்துல பார்க்கும்போது கண்டிப்பா தடை உண்டு. நான் நினைச்சேன் ஒருவேளை எங்க கட்சியில மட்டும் தான் நேம்லாம் கொடுத்துருப்பாங்க, இந்த 3 சீட்டு எம்டியா தான் இருக்கும்னு நினைச்சிட்டு தான் வந்தேன். பட் பரவாயில்ல, தைரியமா வந்திருக்காங்க. வாழ்த்துக்கள். நம்ம உரைக்குள்ளாக கடந்து செல்லலாம். மங்கையராய் பிறந்ததற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று பாடினார் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. ஏனென்றால் சமுதாயத்தில் ஆணை காட்டிலும் பெண்ணின் பங்கு மிகவும் இன்றியமையாததாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு பெண் தான் ஒரு உயிரினத்தின் தோற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் வாழ்வுக்கும் முக்கியமானவளா இருக்கிறாள். அநேக பெண்களை நம்மால் பார்க்க முடியும். அன்னை தெரசா, அன்னை பூபதி, கண்ணகி, வேலு நாச்சியார், இப்படிப்பட்ட அநேக பெண்கள் தியாகத்தின் சின்னமாகவும் காப்பதற்கு ஒரு காப்பிடமாகவும் பொறுமையின் சிகரமாகவும் விளங்கினார்கள் என்று நம்மால் பார்க்க முடியும். ஆனால் அப்படிப்பட்ட பெண்களுக்கே அநேக விதிகளையும் சமூக கொடுமைகளையும் அவர்கள் இடைக்காலத்தில் புகுத்தனர். அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பு தேவையா என்று சொல்லி அநேக பிரச்சனைகள், வரதட்சணை கொடுமைகள், இப்படிப்பட்ட அநேக பிரச்சனைகளை நாம் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்திலேயே பெண்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது ஊழியத்தில் எப்படி பிரச்சனை இல்லாமல் இருக்க முடியும்? கண்டிப்பாக இருக்க முடியும். ஊழியத்தில் பாதுகாப்பான வாழ்வில் இருந்து பாதுகாப்பற்ற வாழ்வுக்கு கடந்து சென்றவள் நமது இயேசுவின் தாய் மரியாள். ஊழியத்திற்காக நம்பிக்கையில் அடித்தளத்தோடு தைரியமாக செயல்பட்டால் ராஜாத்தி எஸ்தர். ஊழியத்துக்காக தன்னை தாழ்த்தி பிறருக்காக வருந்தினால் மோவாவிய பெண் ரூத். ஊழியத்துக்காக திருப்பணியில் தூணாக விளங்கினவள் பிரிஸ்கில்லா. ஊழியத்துக்காக தனது கடமையை கடைசி வரை செய்து முடித்தவள் மகதலேனா மரியாள். ஊழியத்துக்காக தன்னுடைய பிள்ளையை அருமையாக வளர்த்தவள் லோவிசால் மற்றும் ஐனிகேயாள். ஊழியத்துக்காக அச்சம் கொன்று சிறிதும் அசராமல் கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றினவள் ராகாப். இப்படிப்பட்ட அநேக வெற்றி பெண்களை நாம் வேதாகமத்தில் பார்த்தவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த தடைகளை பார்த்து மறந்து விட்டோமோ என்பதுதான் ஒரு கேள்விக்குறி. இயேசுவின் தாய் மரியாள். இன்றைய காலகட்டத்தில் ஒரு பெண் திருமணத்திற்கு முன்பு கற்பம் தரித்தால் அவளுடைய கேள்விக்குறி என்னெல்லாம் சொல்லியிருப்போம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு பெண், கணவனை அறியாத பெண் கற்பம் தரித்தால் அந்த சமுதாயம் அவளை விருதாவாக விட்டிருக்குமா? எத்தனை நிந்தையான பேச்சுக்கள். அது அவளுடைய தடை. பேசவே தொடங்குறாங்க இப்பதான். மோவாபிய பெண் ரூத்துக்கு அவளுடைய இல்லாமை ஒரு தடை. ராகாபுக்கு எரிகோவின் ராஜாவிடத்திலிருந்து 2 ஆட்கள் வருகிறார்கள். அந்த ஆட்களிடத்தில் இவள் பொய் கூறுகிறாள். பொய் சொன்னது தெரிந்திருந்தால் அவளுடைய உயிர் அன்று கேள்விக்குறி. இப்படி அவளுடைய சூழ்நிலை தடை. இப்படிப்பட்ட அநேக தடைகளை வேதாகமத்தில் நாம் பார்க்க முடியும். அது மட்டுமல்லாமல் இன்றைய நடைமுறை வாழ்க்கையில் நாம் பார்க்கலாம். பெண்களுக்கு வீட்டிலிருந்து வரும் பொழுது வீட்டின் சுமைகள் ஒரு தடையாக இருக்கிறது. கணவர்மார் பெரிய தடையாக இருக்கிறார்கள். நமது நடுவர் மிகவும் எளிதாக அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்தவுடனே ஒரு செய்தியை கொடுத்து விட்டால், ஆனால் அது நம்மால் யாரும் மறுக்க முடியாது. கண்டிப்பா அவர்கள் தடை என்பதை இந்த இடத்தில் நான் உறுதி செய்கிறேன். தெரியும் எனக்கு. பிள்ளைகள் ஒரு தடை உண்டு சொல்றப்பே தெரியும், எங்களை தான் சொல்வீங்கன்னு.
பிள்ளைகள் கர்த்தரால் கொடுக்கிற சுதந்திரமாக இருந்தாலும் பிள்ளைகள் ஊழியத்திற்கு ஒரு தடையாக இருக்கிறார்கள் என்பதை யாராலும் மறுக்க முடியாத காரியம். எத்தனை பெண்கள் உங்களால் கூற முடியும் ஒரு கூட்டமாக இருக்கிற இடத்தில் நான் கூச்சப்படாமல் பேச முடியும் என்று, சக உறவினர்களோட என்னால் நன்றாக பேச முடியும் என்று எத்தனை பேரால் கூற முடியும்? நம்மால் முடியவில்லை. அது பெண்களுக்கு இருக்கிற தடை. இப்படி அநேக தடைகள் ஊழியத்திலும் சமுதாயத்திலும் குடும்ப வாழ்க்கையிலும் எல்லா பெண்களுக்கு தடை பேசுறதுக்கு தடையாம். யாருன்னா எந்த உலகமா ஏத்துக்குமா இத? அதனால் தானே நடுவர் அவர்களை நீங்கள் 3 நிமிடம் மட்டும் கொடுத்திருக்கிறீர்கள். அதை கொடுத்ததும் உங்கள் பெண் கீதா சிஸ்டர் தான். இப்படி அநேக தடைகள் உள்ளது. எனவே வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி நல்ல ஒரு வெற்றியை எங்கள் அணிக்கு தரும்படியாகவும், நாங்கள் தான் வெற்றி பெற போகிறோம் என்று அறிந்தும் பொறுமையுடன் காத்திருக்கும் எனது எதிர்க்கட்சி அவர்களுக்கு நன்றியும் தெரிவித்து, வாழ்த்துக்களையும் தெரிவித்து, அவையோருக்கு நன்றியும் தெரிவித்து, எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றியை தெரிவித்து நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள். நல்ல சிறப்பான முறையில் சூர்யா அவர்கள் பேசுனாங்க. அந்த நேரத்தை நான் குறிப்பிடல, சிஸ்டர் கீதா செல்லசாமி அவர்கள் ஒருவருக்கு 3 நிமிடம் தான் சொன்னாங்க. அந்த தடையை நாங்கள் நீக்கி இருக்கிறோம். இப்போ 5 நிமிடமாக ஆக்கியிருக்கிறோம். இப்போ ரூபனும் நானும் சேர்ந்து இப்போ அது 5 நிமிடமாக ஆக்கியிருக்கிறோம். இதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கலாம் யாரு தடையா இருக்கிறாங்கன்னு. இறைவனுக்கு சோத்திரம். அருமையான சகோதரியை நல்ல சிறப்பாக நாங்கள் பாருங்க, அங்கேருந்து கீதா சொல்லிட்டாங்க டைம் ஆயிடுச்சுன்றாங்க. ஆகவே சகோதரி சூர்யா அவர்கள் நல்ல சிறப்பாக பேசினாங்க. இப்படிப்பட்ட தடைகள்லாம் எங்களுக்கு இருக்குது குடும்பத்தில், ஊழியத்தில்னு. தொடர்ந்து நம்ம அடுத்த அணி பேச போகிறாங்க. தடை இல்லை என்று சொல்ல போகிறாங்க. அந்த அணியை நாம் வரவேற்கலாமா? சகோதரி அனுஷா அவர்களா, நீங்கள தலைவரே பேசுகிறீங்களா? எடுத்த உடனே தலைவரே வருகிறார்கள். அவர்கள் பிரமிளா சேகர் அவர்களை கரங்களை தட்டி நாம் வரவேற்கலாம். அவர்கள் நாளிலே தடை இல்லை, விடியலை நோக்கி பெண்கள் செல்வதற்கு என்ற தலைப்பிலே பேசுகிறார்கள். அகிலம் படைத்திட, அறிவை விளைத்திட, அன்பை கொடுத்திட, விண்ணின் ஒளியாய், மண்ணின் கனியாய், கண்ணின் கருவழியாய் வந்த இறைவா, சமாதானத்தின் ஊற்றாய், அருளின் அருளாய், இன்றும் என்றும் அருள் புரியும் உம் பாதம் மலர பணிந்து உரையை துவக்குகிறேன். இப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே ஒவ்வொரு பிரச்சனையோட தான் நம்ம எழும்புவோம்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை, 1008 பிரச்சனை இருக்கும். ஆனால் அதில் இருந்தும் நம்ம முன்னேறுவதற்கு, முன்னேற்றத்தை விடியலை நோக்கி ஓடுவதற்கு முதல் காரணமே தடைகளை மீறி தான் நம்ம போகிறோம்ல. அப்போ தடைகள் இல்லாமல் அதை என்ன சொல்கிறது, தடை இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கோம். இது நம்ம பைபிளில் பார்த்தோன்னா யாத்திராகமத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் ஜனங்கள் அதிகமாக பெருகி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்வோன் ராஜா என்ன பண்ணுவாருன்னு சொன்னால், இந்த ஆண் பிள்ளைகள் எல்லாம் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை போடுவான். அப்போ அந்த எங்கே அந்த இது மோசையின் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பையனை எப்படியாவது ரொம்ப அழகுள்ளவன், சௌந்தரியவன், அவனை எப்படியாவது அந்த அவனுடைய அழிவிலிருந்து நான் எப்படியாவது மீட்டு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி எத்தனையோ தடைகளை தகர்த்து தான் அந்த மோசையை அந்த அம்மா காப்பாத்துறாங்க. சரியா? அப்போ அவங்க தடையை நம்ம இது எப்படி அவனை நம்ம காப்பாற்ற போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, தடையா அந்த தடையை அவங்க மனசுல வச்சிருப்பாங்கன்னு சொன்னா அதுலேருந்து அவங்க காப்பாற்ற முடியாது. அப்புறம் நம்ம இன்னைக்கு காலையிலேருந்து இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கோம் எஸ்தரை பற்றி. நம்ம பைபிளில் 2 பெண்கள் புஸ்தகம் தான் உண்டு. அதில் எஸ்தர், ஒன்று ரூத்து. அந்த எஸ்தர் ஒரு அனாதை பெண். அவள் ஒரு பெற்றோர் இல்லாமல் அவங்க உறவினரான மொர்தெகாய் அவங்கள வளர்த்து வராங்க. அப்படி இருக்கும்போது 127 நாடுகளை அரசாண்ட அகஸ்வேரு ராஜாவுடைய மனைவியாக இருந்தாலும் அவங்க ஒரு துணிச்சலோட, நான் இந்த ஜனங்களுக்காக செத்தாலும் சாகுறேன்னு சொல்லி தடைகளை மீறி அவங்க ராஜாவிடத்தில் போய் யூத ஜனங்களை காப்பாற்றுறாங்க. அதில் பார்க்கும்போனா நம்ம தடை இது நம்ம எப்படி செய்ய முடியுமோ, நம்ம ராஜா அரண்மனையில் இருக்கோம், யாரும் நமக்கு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி, நான் அரண்மனையில் சேஃப்டியாக தானே இருக்கேன், அதனால் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்திருக்கலாம். ஆனால் எல்லா தடைகளையும் மீறி துணிச்சலோட அவங்க ராஜாவிடத்தில் போய் அவங்க ஃபாஸ்டிங் போட்டு எல்லாரும் ப்ரேயர் பண்ணி அவங்க அந்த முடிவு எடுத்தனால தான், அந்த தடையை மீறி போனனால தான் அந்த ஜனங்களை, அவங்க யூத ஜனங்களை காப்பாற்ற முடிஞ்சது. அப்போ பெண்களுடைய வலிமை தசையில் இல்லை, அவங்களுடைய மனதில் உள்ளத்தில் தான் உண்டு.
சரியா? அப்புறம் வந்து நம்ம வந்து மரியாள் நம்ம எதிர்கட்சி அணியினர் சொன்னாங்க, நிறைய வேதத்தில் உள்ள நிறைய பெண்களுடைய பேரை சொன்னாங்க. அத்தனை பெண்களுமே வந்து என்னன்னா எல்லாரும் தடைகளை மீறி தான் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிச்சாங்க. தடை இருந்தால் அவங்க ஆண்டவருக்காக எழும்ப முடியாது. அது நடுவர்களே அவர்கள்ட்ட அது ஒன்று எடுத்து சொல்லுங்க. அப்புறமா மரியாள் வந்து அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்து ஆண்டவருக்காக அர்ப்பணிச்சதுனால தான் ஆண்டவருக்காக ஒரு ஏசப்பாய நமக்காக ஒரு வெளிச்சம், இருளை நீக்கி வெளிச்சத்தை கொண்டு வரக்கு ஒரு இயேசு பறக்க முடிஞ்சது. அவங்க அர்ப்பணிக்காம இருந்தாங்கன்னா, இல்லை எனக்கு என்ன தடை வந்துருமோ, இது யார் என்ன நினைப்பாங்களோ, அவமானம் அப்படியெல்லாம் நினைச்சாங்கன்னா அவங்க ஒரு இருளை மீட்க ஒரு ஏசப்பாய கொண்டு வர முடியாது. அப்புறமா என்னன்னா நம்ம வந்து எல்லாருமே நம்ம வந்து அறிஞ்சதான் எப்படின்னா, முன்னாடி நம்ம இந்தியாவுக்கு வந்து ஒரு பேர் இருந்தது, இருண்ட கண்டம் அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடி ரொம்ப காலர் அப்படின்னு சொல்ற ஒரு வியாதி ஜனங்களை வந்து அப்படி அழிச்சிட்டே இருந்தது. அப்போதான் அமெரிக்காவில இருந்து ஒரு பெண்மணி, யாருன்னா அது ஐடாஸ் கடை, அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்து இந்த மக்களுக்காக அவங்க வந்து பாடுபட்டதுனால தான் எத்தனையோ தடைகள் இருந்தது. அந்த தடைகள் எல்லாம் மீறி அவங்க செயல்பட்டதுனால தான் அந்த காலரா வியாதியிலிருந்து ஜனங்களை மீட்க முடிஞ்சது. அப்புறமா என்னன்னா இது இன்னொன்று ஒரு கேள்வி எதிர்கட்சிக்கிட்ட, நம்ம வந்து இப்போ வந்து கடல் தாண்டி நாடுகள் தாண்டி ஆகாய விமானத்தில் இந்த இடத்துல வந்திருக்கோம். அப்போ வந்து உங்களுக்கு தடை இருந்தா நீங்க வந்திருப்பீங்களா? நடுவர்களை அதை நோட் பண்ணுங்க. விடியலை நோக்கி வந்துக்கிறீங்க நீங்க வந்து ஒரு விடியலை நோக்கி வந்துட்டாங்க. அப்ப வந்து எப்படி நீங்க வர முடியும்? இங்க வந்து அது வந்து அப்ப எத்தனையோ தடைகளை மீறி தான் நீங்க வந்திருக்கீங்க. அதை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுடணும். டைம் ஆயிடுச்சு. சரி, ஓகே. நான் வந்து இது என்னன்னா, நம்ம வந்து சர்ச்சையும் சரி எத்தனையோ தடைகள் ஆண்டவரை தேடக்கூடிய சூழ்நிலைகள்ல தடைகள் இருந்தாலும் அவைகளை இது பொருட்படுத்தாதபடி நம்ம ஆண்டோடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய கைக்குள் அடங்கி இருப்பவனால் தடை என்பதே இல்லை. வாழ்த்துக்கள். கரங்களை தட்டி நாம வாழ்த்து சொல்லலாம் சகோதரி அவர்களுக்கு. சகோதரி நல்ல ஒரு சிறப்பான ஒரு ப்ரிப்பரேஷனோட வந்துக்கிறாங்க. நிறைய கருத்துக்களை நம்ம மத்தியில் இன்னைக்கு சொன்னாங்க. இவங்க எதெல்லாம் சொன்னாங்களோ அந்த பெண்களுக்கெல்லாம் தடை இருந்துச்சு, ஆனால் அந்த தடைகளெல்லாம் உடைத்தெறிந்து அவர்கள் வந்தார்கள் என்று சொன்னாங்க. அருமையான ஒரு விடுதலை பயணத்திற்கு வித்திட்ட மோசேவை உயிரோடு காப்பாற்றியது ஒரு பெண் தான் என்று சொல்லி இன்றைக்கு வந்து விடியலுக்கு எந்த தடையும் இல்லை என்று சொல்லி அருமையாய் பதிவிட்டிருக்கிறார்கள். இல்லை தடை இருக்கிறது என்று சொல்லி அருமை சகோதரி லிஷா அருண் அவர்கள் பேச வருகிறார்கள். அவர்களை அன்போடு வரவேற்கலாம். கரங்களை தட்டி நல்லா உற்சாகப்படுத்துங்க, கைகளை தட்டி. அப்பதான் பேசுறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போற்றுவதற்கும் பாராட்டுவதற்கும் உரிய நடுவர் அவர்களே, இங்க இருக்கும் எதிர அணியின் சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு கூட எனக்கு பதிலாக வேற ஒரு சிஸ்டர், ஆக்சுவலாக நான் நேத்திக்கு தான் எனக்கு சொன்னாங்க கீதாக்கா இன்னைக்கு பேசணும்னு சொல்லிட்டு, அந்த சிஸ்டருக்கு என்ன தடன்னு தெரியல, மேபி இப்படியே நோக்கி என்ன எடுத்து போட்டுட்டாங்க. எனக்கு ரியலி பேச கூட தெரியாது. எனிவே நான் என்னுடைய விவாதத்தை தொடங்க விரும்புகிறேன். பேசுவதற்கு தடை இல்லை. ஓகே. புதுமை பெண்களடி பூமிக்கு கண்களடி என்று பாரதி சொன்னானே. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரிநிலை பெண்கள் நடத்த வந்தோம். இன்னும் பெண்கள் விடியலை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றனர். முஸ்லிம் பெண்கள் மாஸ்கில் அனுமதிக்கப்படுவதில்லை. இன்னும் சில மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள் இன்னும் தேவதாசிகளாக தான் இன்னும் காணப்படுகிறார்கள். வேதாகமத்தில் எஸ்தர் நிருபத்தில் பார்த்தீங்கன்னா அகாஸ்வர ராஜாவை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த ஆக்சுவலாக என்ன இந்த பேசும்போது இந்த எப்படி பேசணும்னு நான் நினச்சேன். ஆனால் இதை பற்றி ஆனால் அவங்க பேசிட்டாங்க. என்னென்னா, அகாஸ்வர ராஜா குடித்து வெறித்து கழுத்திருக்கும் போது தான் அந்த வஸ்தியை வந்துட்டு அவங்க சௌந்தரியத்தை காண்பிக்க வேண்டும் என்று எல்லா ஜனத்துக்கு முன்பாக அழைக்கப்படும் போது தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே நேரத்தில் தான் அந்த வஸ்தி வந்துட்டு அதே ராஜ அரண்மனையில் அவங்க ஒரு விருந்து வச்சிருக்கிறாங்க. இந்த மேட்ரு கண்டிப்பா ராஜாவுக்கு தெரிஞ்சிருக்குமா இல்லையா? இந்த ராஜா தெரிஞ்சு என்ன பண்றாரு, வஸ்தியை வரவழைக்கிறார். ஆனால் அவங்க
வரமாட்டேன் என்ற ஒரு வார்த்தை சொன்னதுனால அவள் வந்து ராஜாவுக்கும் எல்லா நாடுகளின் மன்னருக்கும் எல்லா ஜனங்களுக்கும் அநியாயம் செய்தாள் என்ற ஒரு பட்டத்தை அவளுக்கு சூட்டினார்கள். இதுல இருந்து நீங்க பார்க்கலாம் ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு ஒரு ஒரு பெயரை சூட்டினார்கள் என்று. அடுத்தது பாத்தீங்கன்னா எஸ்தர் ராஜஸ்திரீ வந்துட்டு ராஜஸ்திரியாக இருந்ததும் கூட அவளுக்கு அந்த அந்த என்ன சொல்றது அந்த ஆளுமை மட்டும் தான் அவள்கிட்ட இருந்துச்சு இல்லையா. அதிகாரம் வந்து யாருடைய கையில இருந்தது? ராஜாவின் கையிலையும் அங்க இருந்த பிரதானிகளின் ஆண்களின் கையில தான் இருந்துச்சு. ஆனா இவங்க சொன்ன அக்கா சொன்னாங்க, அவங்க பாக்குறது போது எனக்கு ஒரு மாதிரி பயமா இருந்துச்சு, பிரின்சிபல் லுக்லேயே வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஏன்னா அவங்க சொன்னாங்க அதாவது அவங்க எஸ்தர் வந்துட்டு தடையை மீறி தான் போனாங்க. அப்ப தடை இருந்துச்சு இல்லையா, தடை இருந்ததுனால தான் அவங்க மீறி போனாங்க. எப்படி மீறி போனாங்க? அவங்க உபவாசித்து ஜபித்து இதெல்லாம் தாண்டி தான் மீறி போனாங்க. அக்கா என்ன சொன்னாங்கன்னா நாங்கெல்லாம் எப்படி குவைட்ல இருந்து விமானத்தை வந்தோம்னு சொல்றாங்க இல்லையா, இதே தான் எங்க வீட்டுல வந்துட்டு எங்க ஹஸ்பண்ட் எல்லார் வீட்டுல அப்படித்தானே ஆளுமை வந்துட்டு நம்ம கையில இருந்தாலும் அதிகாரம் வந்து அவங்க கையில தான் இருக்கும். அவங்க சொன்னாங்க நீ வரணும்னு சொல்லிட்டு, அதனால தான் நாங்க வந்தோம். இல்லைன்னா நாங்க வந்துட்டு ஊர்ல கூட நாங்க ஜிப்மர் எங்களுக்கு நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கிடைச்சிருக்கோம் நாங்க எக்ஸாம் எழுதி. இதுல பாத்துட்டீங்களா, இதுல உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் அதிகாரம் யாருடைய கையில் இருக்கிறது என்று. நடைமுறையில் பாத்தீங்கன்னா யூசேஜ் வேர்ட் பெட்டை கோழி கூவி பொழுது விடியுமா என்ற அடைமொழி பெண்களை பின்னுக்கு தள்ளி இன்னும் அலட்சியத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். பெட்டை கோழி கூவி பொழுது விடியுமா. ஓகே, தமிழ்நாடு அரசு இந்தியாவில் தற்போது விடியலை நோக்கி பெண்கள் பயணம் என்ற பேருந்து விடப்பட்டுள்ளது. இதுல நீங்க புரிஞ்சுக்கலாம், அப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தானே, அதனால தானே இந்த பேருந்து விடப்பட்டுள்ளது. பெண்களுக்கு உங்களுக்கு ஐயா வந்து ஃப்ரீ பஸ் கொடுத்தா பாதுகாப்பு இல்ல தடை இல்லைன்றீங்க, என்ன பண்றது பாருங்க. விடியலை நோக்கி தமிழ்நாடு அரசு போயிட்டு கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு பெண்களே எதிரியாக இருக்கிறார்கள். பேசினால் வாயாடி, பேசாவிட்டால் உம்மனா மூஞ்சி, சிரித்தால் சிங்காரி, சிரிக்காவிட்டால் சிடுமூஞ்சி என்ற பல பெயர்களை கொடுத்து விடுகிறார்கள். இப்ப கூட நம்ம சூர்யா நல்லா பேசுவாங்க, அவங்க பேசி முடிச்சுட்டு போய் என்ன நினைப்பாங்க, இவ இப்படியே இங்க இருக்கிறான்னா அவங்க வீட்டுல போய் இவ எப்படி இருப்பா நினைக்க மாட்டாங்களா? அப்போ பெண்களை பற்றி பெண்களே அலட்சியமாக நினைக்கும் பொழுது எப்படி விடியை நோக்கி நம்ம செல்ல முடியும்? அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த சமுதாயம் வந்து பெண்களை எப்படி ஒரு கட்டமைச்சிருக்காங்கன்னா சிம்பத்தி, எம்பத்தி, சாக்ரிஃபைஸ், சமாதி நம்மள முடிச்சிடறாங்க, நம்ம கதையை முடிச்சிடறாங்க. சுதந்திரம் என்று வாயால் கூறிவிட்டு பெண்களை தாறுமாறாக கற்பழிப்பு, பாலியல் வன்கொடுமை, பலாத்காரம் என்று நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இது எதை காட்டுகிறது? விடியலை நோக்கி பெண்கள் பயணிக்க முடியாமல் தடைக்கல்லாக இருக்கிறதே, இதற்கு பொருள் என்ன? பெண்களுக்கு பாதுகாப்பு எங்கே? அடுத்தது வேதாகமத்தில் ஒரு காரியத்தை நான் பேச விரும்புகிறேன். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் லேவியனும் அவனுடைய மறுமனையாட்டியும், இந்த கதை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஆலயத்துக்கு அதாவது லேவியனுடைய மறுமனையாட்டியும் ஆலயத்துக்கு போக செல்லும் பொழுது அந்த பெஞ்சமின் நாட்டிலே கிபியா என்ற இடத்துல ஒரு கிழவன் வீட்டில் அவர்கள் தங்கும் பொழுது அந்த கிழவன் வீட்டுல வந்துட்டு ஒரு மகள் இருக்கிற, கன்னியாஸ்திரக மகள். அப்போ அந்த நாட்டுல இருக்க அந்த பேலியலின் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா அந்த மனுஷனை பார்க்கணும், வெளில கொண்டு வான்னு சொல்றாங்க. ஆனா அந்த கிழவனும் என்ன சொன்னார் தெரியுமா, என்னுடைய மகள் இருக்கிறா, இந்த மனுஷனுடைய மறுமணியாட்டம் இருக்கிறா, இவளை கொண்டு நீங்க எதை வேணா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு கீழ்த்தரமாக ஒரு பெண்ணை வந்துட்டு சொந்த மகள் கூட பார்க்காம அந்த மனுஷனுக்கு அடைக்கலத்தை கொடுக்கிறார்கள். அப்ப இதுல இருந்து இங்க புரிஞ்சுக்கலாமா இல்லையா, அந்த காலத்திலே வந்துட்டு வேதாகமத்திலே வந்து பெண்களை பற்றி இழிவான ஒரு நம்பிக்கை இருந்திருக்கிறது. அது அந்த காலமா, இப்ப இல்லமா. இன்று உலகில் 6 முறை பூமியை சுற்றி வலம் வந்தாலும் 100 முறை கடவுளை தியானித்து செய்தாலும் 1000 முறையில் நாம் எந்த இடத்தில் நம்ம நீராடினாலும் 10 தலைமுறை தர்மம் செய்தாலும் எருசலேம், வேளாங்கண்ணி என்று பல புனிதர்கள் நாம் சென்று வந்தாலும் தினம் ஒரு முறை பெற்ற தாயை முழு மனதுடன் பயபக்தியுடன் வணங்கினாலே போதும். ஆனால் இன்று பெண்களாக பிறந்து தியாகம் செய்த பெண்ணாகிய பெற்ற தாயை முதியோர் இல்லத்தில் இன்னும் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி முடித்து விடுகிறேன். ஆவிக்குரிய ஜீவியத்தில் நமக்கு தடையாக இருப்பது அவிசுவாசம். நகோமியுடைய மருமகள் ஓர்பாலுடைய காரியத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அவள் அவிசுவாசம் இருந்ததுனால்தான் அவ வந்துட்டு தன்னுடைய மாமியாரை விட்டு போயிட்டா. விசுவாசமா இருந்ததுனால்தான் ரூத் வந்து வந்தா. அதனால்தான் நம்முடைய பெண்களுக்கு, எத்தனையோ பெண்களுக்கு அவிசுவாசம் வந்துட்டு இந்த நம்முடைய விடியலை நோக்கி செல்வதற்கு தடையாக இருக்கிறது. கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிகிறேன். வேதத்தில் பார்த்தீங்கன்னா யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. ஆனால் இன்று குடும்பத்தில், சமுதாயத்தில், திருச்சபைகளில், பணியிடங்களில் பெண்கள் மேற்கூற்று தடைக்கலாக இருப்பது மிகவும் வேதனைக்குரியது. இத்துடன் என்னுடைய விவாதத்தை முடித்து விடுகிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் சிறப்பா தன்னுடைய கருத்துக்களை சகோதரி அவர்கள் தெரிவிக்கிறார்கள். மிகவும் ஆழமான கருத்துக்கள், வலிமையான கருத்துக்கள், பழைய
முறைகள் எல்லாம் சொன்னாங்க. பழைய காலங்களில் பெண்களை குறித்து இழிவான வார்த்தைகள் பேசியது குறித்தெல்லாம் சொன்னாங்க. இந்த நாளில் அதெல்லாம் இல்லைங்க, ஒரு தடையும் கிடையாது, நல்லா தான் நாங்கள்லாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல வராங்க சகோதரி ஜோஸ்பின் அவர்கள். கரங்களை தட்டி நாம் அவர்களை வரவேற்கலாம். முதலாவதாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் பெண்கள் ஐக்கிய சங்க நிர்வாகிகளுக்கும் எங்களுக்கே இந்த தீர்ப்பை வழங்கி ஆணையிடுமாறு தலைவர் அவர்களுக்கும் அவர்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். உங்களுக்கெல்லாம் சூடான டீ சிஸ்டர் கீதா அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. தயவுசெய்து இருந்து எல்லாரும் குடிச்சிட்டு போங்க, நடுவில் போகாதீங்க. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அரங்கம் முழுவதும் பெண்கள் நிறைந்திருக்கிறீர்கள். ஊழியத்திலோ அல்லது சமுதாய பணிகளை செய்வதற்கோ குடும்பத்தின் பணிகளை செய்வதற்கோ நமக்கு தடை இல்லை என்பதற்கு இந்த அரங்கம் ஒரு பெரிய சாட்சி. அதை உங்கள் கைத்தட்டுங்க. ஏன் என்று சொன்னா தடைகள் இருந்திருந்தா காலையில இருந்து நானும் சாப்பிடல, என் பையனும் சாப்பிடல. ஆமா, இதெல்லாத்தையும் விட்டுட்டு கூட நாங்க வைஃப் இங்க அனுப்பிக்கிறோம். ராஜ்மோகன் அமைதியா உட்கார்ந்து பாத்துக்கிறாரு. ஆண்களின் பங்கு இந்த பெண்கள் முன்னாலே வருவதற்கு ஒரு பெரிய உதவியா இருக்கிறது. பாருங்க, இத்தனை பெண்கள் இங்க வந்திருக்கிறோம். என்னுடைய வீட்டுல கூட ஒரு தடையும் இல்ல. நீ சமாதானமா சந்தோஷமா போயிட்டு வானதான் அனுப்பி இருக்கிறாங்க. சகோதரி ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள நிறைய பேசினாங்க. அடிப்படையில பாருங்க, நம்ம பெண்களுக்கு ஒரு பெலன் வேண்டும். பெலன் எதுல இருக்கணும்னு சொன்னா நம்மளுடைய சரீரத்தில் மாத்திரமல்ல, நம்முடைய இருதயத்துல நமக்கு ஒரு பெலன் வேண்டும். விசுவாசத்தில் உறுதி கொண்ட பெண்களே இந்த சமுதாயமோ இந்த சாத்தானுடைய காரியங்களோ எதுவுமே தகர்த்து விட முடியாது. தடைகளை தகர்த்து முன்னேறி செல்வதற்கு நம்மிடத்துல இருக்கிற எந்த ஒரு காரியம் ஒரு தடை இல்லை என்பதற்கு இங்க இருக்கிற 3 பேர் மாத்திரமல்ல, அவர்கள் கூட ஒரு பெரிய சாட்சி. அந்த தடையை கடந்துதான் சிறிய சிறிய தடைகள் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு இதெல்லாம் தடைதான் நமக்கு. லெஃப்ட் ஹேண்ட்ல பயன்படுத்துங்க. அதையெல்லாம் தாண்டி மிக அழகாக நேர்த்தியாக இங்க வந்து நம்ம அமர்ந்திருக்கிறோம். வேதத்துல பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் தொடங்கி புதிய ஏற்பாட்டுல இந்த பட்டிமன்றங்கள்ல பேசும் பொழுது இரண்டாவதோ கடைசியா பேசும்போது என்ன ஆயிடும்னா நம்மளுடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் முதலாவதாக எங்களை தலை பேசிவிட்டார். அதனால எனக்கு பழைய ஏற்பாட்டின் காலத்துல ரூத் இருக்கட்டும், எஸ்தரா இருக்கட்டும், இன்னைக்கு நம்ம எத்தனை அதிகாரத்துல நம்ம வாசித்தோம். இந்த காலத்திற்கு நீ பயன்படும்படியா இந்த ராஜ மேன்மை உனக்கு கிடைத்திருக்கலாமே என்று சொல்லி மொர்தெகாய் சொல்லுகிறான். பாருங்க, ராஜாவிடத்துல பிரவேசிக்க போனா அவளுடைய உயிருக்கு ஆபத்து என்று அவளுக்கு தெரியும். ஆனாலும் கூட அது ஒரு சிறு தடையாய் தான் கருதுறா. அவ அந்த தடையெல்லாம் உடைத்து போட்டு தன்னுடைய ஜனங்களுக்காக என்ன செய்யறா, ராஜாவிடத்துல பிரவேசித்து தன் குலத்தை காப்பாற்றுவதற்காக அவள் ஒரு வீறுகுண்டு எழுகிறாள். பெண்கள் மிகவும் வலிமையானவர்கள். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஊழியத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட பயணித்தவர்கள மிக முக்கியமானவர்கள் மார்த்தாலும் மரியாளும் இல்லையா. இப்போ மார்த்தாள் என்ன பண்றா, அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறா. அதெல்லாம் சிறு சிறு தடைகள். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, மரியாளை பார்த்து, மரியாளே நீ நல்ல பங்கை தெரிந்து கொண்டாய். அப்படித்தான் நம்ம இன்றைக்கு இருக்கிறோம். நம்ம ஒரு ஓட்டப்பந்தயத்துக்குள்ள ஓடும் பொழுது நம்ம சுற்றி இருக்கிறவர்களை பார்ப்போமா? பார்க்க மாட்டோம். நமக்கு நேரா என்ன இருக்கும், பந்தய பொருள். பந்தய பொருளை நோக்கி ஓடும் பொழுது இந்த பக்கம் இருக்கிறதையோ இந்த பக்கம் இருக்கிறதையோ நம்ம எதையும் பார்க்க மாட்டோம். விசுவாசத்தோடு கூட நேர்கோட்டுல நம்ம பயணிப்போம் என்று சொன்னால் நமக்காக பந்தய பொருள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பந்தய பொருளை நோக்கி போக நமக்கு தடை இல்லை. பாருங்க, தடைகளை உடைக்கிறவர் என்ன பண்றாராம், நம்ம கூடவே இருக்கிறாராம். நான் உனக்கு முன்னே போய் கோணலான வழிகளை செவ்வை பண்ணுவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். வாக்குத்தத்தை உறுதியா பற்றி கொள்ளுங்க. வசனத்தை உறுதியாய் நம்ம பற்றி கொள்ளும் பொழுது இந்த தடைகள் எல்லாம் வெறும் தூசுகள். பாரதி சொல்கிறான், என்ன சொல்றான், ஒரே ஒரு லைனை மட்டும் நான் சொல்றேன். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, அதோட தொடக்கத்திலேயே ஒரு முடிவு. எவ்வளவு முக்கியமான ஒரு ஆர்கியூமெண்ட் போயின்னு இருக்குது. எங்களுக்கு சிறு தடைகள், எங்களுக்கு பேசுறதுக்கே தடையா இருக்கு. குடிக்காம ஒரு சிறு கவிதையை கூறி நான் முடிக்க விரும்புகிறேன். நடுவர் அவர்களே, கூர்ந்து கவனிங்க. உலகம் அறிந்த உண்மை, உலகம் அறிந்த உண்மை திசைகள் 4. ஆனால் பெண்ணே, வசனத்தின் வெளிச்சத்திலே நீ விழித்தெழும் எத்திசையும் அது கிழக்கே. வசனத்தின் வெளிச்சத்திலே நீ விழித்தெழும் எத்திசையும் அது கிழக்கே.
விழித்தெழுவாய் விடியலை நோக்கி. தடை அதை உடை, பெண்ணே நீ வீறு கொண்டு நட விடியலை நோக்கி. தடை அதை உடை, பெண்ணே நீ வீறு கொண்டு நட விடியலை நோக்கி. இருதயத்தில் அனல் கொள், உன் துதியின் குரல் விண்ணை முட்டட்டும். இருதயத்தில் அனல் கொள், உன் துதியின் சத்தம் விண்ணை முட்டட்டும். பெண்ணே அனலை அழைப்பை ஏற்று தொடர்ந்து பயணி விடியலை நோக்கி. பெண்ணே அழைப்பை ஏற்று தொடர்ந்து பயணி விடியலை நோக்கி, விடியலை நோக்கி. அதற்கு தடைகளே இல்லை என்று கூறி நடுவர் அவர்களே எங்களுக்கே தீர்ப்பை வழங்கி சாதகமாக ஒரு டீ வேணா நான் எக்ஸ்ட்ரா சொல்றேன், சாதகமாக தீர்ப்பை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கரங்களை தட்டி நாம் வாழ்த்துக்களை சொல்லலாம். மிகவும் சிறப்பாக சீரிய முறையில் அழகாக கருத்துக்களை எடுத்துரைத்திருக்கிறார் சகோதரி ஜோஸ்பின். இப்போதும் இதெல்லாம் இல்லைங்க சார், என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய பட்டிமன்ற புகழ் சரிதா சிஸ்டர் அவர்கள் இப்போது வருகிறார்கள். தடை உண்டு உண்டு என்று சொல்ல இருக்கிறார்கள். கரங்களை தட்டி அவரை நாம் அன்போடு வரவேற்கலாம். இந்த வாய்ப்பை தந்த தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். என் அன்பு நடுவர் அவர்களே, என் அன்பு நடுவர் அவர்களே, உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். என் அன்பு எதிராளி எதிரணிகளே, உங்களை வாழ்த்து வரவேற்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறோம். சரி, நான் யதார்த்தமா பேசுறேன். இப்ப பாருங்க, இவ்வளவு நேரம் பேசுறதை கேள்விப்பட்டீங்க. பெண்கள் அந்த லக்கை நோக்கி ஓடுகிறது, அதாவது விடியை நோக்கி ஓடிட்டு இருக்க அந்த காலகட்டங்கள்ல பெண்களுக்கு உண்மையா சொல்லுங்க, எல்லாரும் நீங்க அனுபவபூர்வமா எல்லாரும் நீங்க நினைச்சிருப்பீங்க, குடும்பத்துல சரி, உறவுமுறைகளே சரி, சமுதாயத்துல சரி, ஆலயத்துல சரி, உங்களுக்கு தடை இல்லையா? தடை எவ்வளவு இருக்கிறது? நீங்க குடும்பத்துல நீங்க ஒடுக்கப்படலையா, நெருக்கப்படலையா? எல்லாரும் உட்காருங்க, டீ உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க வாங்க. அருமையான ஒரு பட்டிமன்றம் நடந்தது, கொஞ்சம் கேளுங்க வாங்க. விடியல் நோக்கி ஓடுகிற பயணத்துல எவ்வளவு தடைகள் காணப்படுகிறது. கணவரை சமாளிக்கணும், பிள்ளைகளை சமாளிக்கணும், மாமியாரை சமாளிக்கணும், மாமனாரை சமாளிக்கணும், நாத்தனாரு, குழந்தனாரு எல்லாரும் சமாளிக்கணும். நடுவர், இது சாதாரண விஷயம் இல்ல. இவங்க சொல்றாங்க அப்படியே பூசி மொழிவு பேசுறாங்க, அது கிடையாது. தடைகள் அநேகம் இருக்கிறது. தடை இல்லாத பெண்கள் யாருமே கிடையாது. இங்க உட்கார்ந்துருக்கலாம், எவ்வளவு தடைகளோடு தான் கண்ணீரோடு கவலையோடு வந்திருக்காங்க. நடுவர் அவர்களே, இது உங்களுக்கு தெரியுமா? நீங்க குடும்பத்துல பாத்திருப்பீங்க, உங்க மனைவிக்கு எந்த அளவுக்கு நீங்க ஃப்ரீடம் கொடுத்திருக்கீங்க. பயங்கரமா கொடுமைப்படுத்துறோம். ஆமா நடுவர் அவர்களே, பணம் சமுதாயத்துல பயங்கர வேற இருக்குது, பாவம் செய்யறதுக்கு வேற இருக்கிறது. பாருங்க, வரதட்சணை வாங்காத எத்தனை பேர் இருக்கிறாங்க. பெண்களுக்கு பெண்களே தடையாக இருக்கிறாங்க. நடுவர் அவர்களே, விடியல் நோக்கி ஓடுகிற பயணத்துல நோக்கி ஓடுகிற பயணத்துல இந்த பெண் சமுதாயம் எல்லாம் தடையே இல்லை, நாங்க வெற்றி பெறுவோம் சொல்றாங்க. ஆனா வரதட்சணை வாங்குற எத்தனை மாமியார்கள் இருக்கிறார்கள், எத்தனை குடும்பத்திலே எத்தனை கணவன்மார்கள் பணத்துக்கு ஆசைப்பட்டு, அப்ப பணம் தீமைக்கு வேற இருக்கிறது. இன்னும் ஜாதி பாக்குறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. சமுதாயத்துல எத்தனை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, அதெல்லாம் தடை. நடுவர் அவர்களே, விடியலை நோக்கி எப்படி ஓடுவது? அதை உடைன்றாங்க. அதோட பெண்களுக்கு பாருங்க, நாவை அடக்க ஒருவராலும் கூடாது, அந்த நாவை கட்டுப்படுத்த முடியவில்லை. எத்தனை பெண்கள் சுபாவத்திலே வேறுபட்டு இருக்கிறாங்க. நடுவர்களே, எத்தனை பெண்கள் அனுபவம் அதான் அமைதியா இருக்காரு குடும்பத்துல. ரொம்ப ஆழமா சிந்திக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆமா நடுவர்களே, ஒரு அவயம் ஃபுல்லா சீர்கட்டு போறதுக்கு நாவு சிறிய அவயமா இருந்தாலும் படிச்சிருக்கோமே. என்ன பெண்களை அமைதியாக இருக்கிறீங்க? அந்த நாவை கட்டுப்படுத்த முடியாமல் எத்தனை பேர் ஒரு எஸ்தரை சொல்றீங்க, ஒரு பர்టిక్యులர் மெம்பர்ஸ் மட்டும் சொல்றீங்க. ஏன் நீங்க உங்களை சொல்லல, இங்க ஒருக்கல சொல்லல, ஏன் சாட்சிய சொல்ல? ஏன்னா அவ்வளவு தடைகள் இருக்கு. நடுவர்களே, சரிதா மாதிரி இருக்கிறீங்க அப்படி சொல்ல வேண்டியதானே? நடுவர்களே, கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு பொறுமையாயும் கோபப்படுறதுக்கு தாமதமாயும் எங்க தாமதமாக பாருங்க. ஒன்னு எக்ஸாம்பிள் சொல்றேன், பைபிள்ல உள்ளதை சொல்றேன். ஆண்டவர் சொல்றாரு, ஊழியத்துக்கு போங்க, ரெண்டு பேரா அனுப்புறாரு. நீங்க என்ன சொல்றாரு? நீங்க ஓனாய் கூட்டத்துக்குள்ளே அனுப்ப போறேன், வெளியில இருக்கவங்களா ஓனாய்கள், உங்களை ஆட்டுக்குட்டியா அனுப்புறேன், நீங்க ஆட்டுக்குட்டியா எனக்கு அடையாளமா இருங்கன்னு சொல்லி அனுப்புனா, அங்க போய் நல்லா ஜெபம் பண்ணிட்டு எல்லாருக்கும் அனுபவம் இருக்கும். நல்லா சர்ச்சில் ஜெபம் பண்ணிட்டு அப்படியே பொருத்தனை பண்ணி, ஆண்டவரே உமக்காக ஆண்டவரே உங்களுடைய சுபாவத்தை வெளிப்படுத்த போகும்போது போனதுமே ஓனாய் ரெடியா இருக்கு வீட்டுல. அது கணவர் ரூபத்துல இருக்கும், இல்ல மாமியார் ரூபத்துல இருக்கும், இல்ல ஏதாவது ஒரு உருவத்துல இருக்கும். பார்த்தா எங்க இருந்து நீ வந்த? சமையல் பண்ணி வச்சியா? இத பாத்ததெல்லாம் விளக்குனியா? நீ பாட்டு ஆட்டிக்கிட்டு பட்னியா இருக்கிறோம். 2 டீ 3வது டீ ஆயி போச்சு. நீ பாட்டு ஆட்டிக்கிட்டு போயிட்ட. இதெல்லாம் யார் செஞ்சோப்பா? சாக்லேட் வேற சாப்பிட்ட நடுவுல. இதெல்லாம் யார் சமைச்சு எல்லாம் இது பண்ணுவா, கழுவா? நீ பாட்டு போயிட்டேன்னு
ஒரு ஓனாய் பேச ஆரம்பிச்சதும் அங்க கக்கன்னு பேசும்போது இங்க ஆடு பேச ஆரம்பிக்கும். இங்க உள்ள இருக்க ஓனாய் வெளியில ஜொயின்னு வெளியில வரும். எங்க ஆட்டுக்குட்டியா இருக்கிறது நடுவர்களே, எங்க விடியலை நோக்கி ஓடுது. வா ராஜ்மோகன், நல்லா கவனிச்சிங்க, நம்ம எல்லாம் ஓனாயா பாருங்க நடுவர்களே, உங்களை சொல்ல சமுதாயத்துல அப்படி இருக்கு. ஒண்ணு குடும்பத்துல அப்படி எப்படி சமாளிச்சு போனா அடுத்த நாளே டியூட்டிக்கு போகும்போது அங்க ஒரு ஓனாய் ரெடி ஆகுது. நம்ம அப்பதான் ஓனாய காமிக்கணும், ஆட்டுக்குட்டியா காமிக்கணும். நம்ம செய்யாத தப்புக்கு இது பண்ணும்போது அப்படியே வீறு கொண்டு எழுந்து அவன் 2 வார்த்தை பேசணும், நம்ம 4 வார்த்தை பேசி ஓனாய வெளியில கொண்டு வந்துருவோம். ஆட்டுக்குட்டியை எங்க காமிக்கிறது? அப்ப ஆண்டவரோட அடையாளத்தை காமிக்க முடியாம போயிருது. அப்ப விடியலை நோக்கி எங்க ஓடுறது? அங்க தடைகள் நடுவர்களே. எப்படி யதார்த்தமா பேசணும், பிராக்டிகலா பேசணும். ஆடுங்க வந்து முட்டுது, ஆடுகளுக்கு முட்டுதே நடுவர்களே, பாவாது. அப்புறம் நாங்க போராடும், தடைகளை உடைக்க போராடும் நடுவர்களே. விடியலை காண முடியல, இருள் தான் எங்களை அமுக்குது. இந்த இவங்களுக்கு என்ன தெரியும்? இவங்க எல்லா தடைகளை கடந்து வந்தாங்க. என்ன பேசிட்டே இருக்காங்க? இங்க பாருங்க, என்ன அருமை ஃப்ரெண்ட் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல அப்படியே தடைகள் அப்படியே இருக்குல்ல, நீங்க தடையை உதவிங்க போது தடைகள் உண்டு நடுவர்களே. வாழ்க்கைங்கிற பயணத்துல ஓடுறோம், தடைகள் ஒன்னடி இன்னொரு அடி தடை. எல்லா பெண்களுக்கும் அந்த அனுபவம் இருக்கு, இல்லைன்னு சொல்லுங்க நடுவர்களே. தொடர்ந்து நேரம் அதிகமாயிடுச்சு. ஓகே, நான் இந்த இதோட உரை முடிக்கிறேன். எனக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த வாழ்க்கை விடியலை நோக்கி ஓடுகிற இந்த பெண்களோட இந்த பயணத்துல தடைகள் உண்டு. விடியல் அல்ல, இருளே. வாய்ப்புக்கு நன்றி கூறி சரிதான், தீர்ப்பே கூறியாச்சு. இங்க பேச அனுஷா நான் பேசல முடிச்சுக்கிறேன், வீட்டுக்கு போறேன், இதுக்கு மேல என்னால பதில் சொல்ல முடியாது அப்படின்னு கொஞ்சம் பயத்தோட தான் இருக்கிறாங்க. ஆனாலும் பக்கத்துல இருக்கிற ஜோஸ்பின் சொன்னாங்க, நீங்க பயப்படாதீங்க, நாங்க இருக்கிறோம், நீங்களும் அதே மாதிரி பேசலாம்னு அவங்களை என்கரேஜ் பண்றாங்க. சிஸ்டர் அனுஷா அவர்கள் முதல் தடவையாக பட்டிமன்றத்துல இப்படி பேச வந்துக்கிறாங்க. உற்சாகப்படுத்தி அவங்களை கரங்களை தட்டி அவளை வரவேற்கலாம். முதலில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நடுவர் அவர்களை வணங்கி என்னுடைய எதிர்த்தரப்பில் இருக்கும் என்னுடைய சகோதரிகளை வாழ்த்தி என்னுடைய உரையை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். இங்கிருக்க அனைவரும் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள். நம்முடைய உதயசூரியன் ஆட்சி செய்யும் நாட்டில் விடியல் இல்லை என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? மகளிர் விடியல் என்னும் பஸ் ஃப்ரீயா பெண்களுக்கு விட்டதை தவறாக சித்தரிக்கிறார்கள் பெண்களாகிய எதிர்கட்சியில் இருப்பவர்கள். பேரு கனிமதியின் மாத்திடலாம். மகளிர் விடியல் பஸ் ஃப்ரீயாக விட்டதை தவறுதலாக சித்தரித்து பேசுகிறார்கள். அந்த பேருந்தினால் எவ்வளவு பெண்கள் பயனடைகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? இவர் சிஸ்டர் அவர்கள் சொன்னார்கள், கணவர் இந்தியாவில் இருந்து அவர்களை இங்கே கூப்பிட்டார்கள், அவர்கள் விமானத்திலே பறந்து வந்தார்கள். அது அவர்கள் கணவர் கூப்பிட்டதுனால வந்தார்களா? இது அவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரு படிக்கல்லாக அவர்கள் அதை பார்க்கவில்லை. இன்றைக்கு அன்றைக்கு அவர்கள் இருந்த சூழ்நிலை எப்படி இருந்தது, இந்த இடத்திற்கு அவர்கள் வந்த பிறகு அவருடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தது, எவ்வளவு படிக்கற்களை அவர்கள் வாழ்க்கையில் கண்டுவிட்டார்கள் என்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள். அதை மறந்து விட்டார்கள். நடுவர் அவர்களை சிந்தியுங்கள். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தியுள்ள ஸ்திரீ அப்படி இல்லாதவளோ? அப்படி இல்லாதவள் பற்றி நான் பேசவில்லை, புத்தியுள்ள ஸ்திரீயை மட்டுமே நான் பேசுகிறேன். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். ஓகே, புத்தியுள்ள ஸ்திரீயாகிய நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா. காலையில மீட்டிங் போறதுக்கு முன்னாடி எழுந்து பிரியாணி செய்து வச்சுட்டு போயிடணும். நடுவர் அவர்களே, உங்களுக்கு தெரியுமா ஜெயலலிதா அவர்களை உங்களுக்கு தெரியும்? அம்மா அவர்கள், மாண்புமிகு அம்மா அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், இந்த சமுதாயத்தில் எப்படி இருந்தார்கள், எப்படி ஒரு பெண்களுக்கு முன்மாதிரியாக நடந்தார்கள் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். இரும்பு பெண்மணியின் வம்சத்தில் வந்தவர்கள் நாம் இரும்பாக இருப்போம். எந்த தடைக்கற்கள் நம்மளை தட்டி கீழே விழுத்த முடியும்? சிந்தித்து பாருங்கள். எதிர்தரப்பினர் பேசுவதை நீங்கள் கேட்டுக்கொண்டு அமைதியாக இருக்காதீர்கள். வெளியில் போகும்போது ஆவேசமாக இருங்கள் என்று உங்களிடம் சொல்லிக் கொள்கிறேன். அடுத்து
நம்முடைய எஸ்தர் அவர்களை நீங்கள் பாருங்கள். செத்தாலும் சாவேன் என் ஜனத்திற்காக என்று போராடினார்கள். அப்படிப்பட்ட எஸ்தர் இந்த இடத்தில் நான் 100 பேரையாவது காண்கிறேன். இவ்வளவு எஸ்தர் இருக்கிறார்கள் நம்முடைய சமூகத்திற்கு. எங்கிருந்து கேடு வரும் தலைவர் அவர்களே, நடுவர் அவர்களே, பாருங்கள் எத்தனை எஸ்தர், எத்தனை எஸ்தர்கள், எத்தனை ரூத். எஸ்தர் மாத்திரமா இருக்கிறாங்க. நான் இப்போது எஸ்தரை மட்டுமே பேச விரும்புகிறேன். இந்த இவ்வளவு எஸ்தர் அவர்கள் முழங்காலில் முடங்கி ஜெபிக்கும் போது இந்த தேசத்தில் என்ன தடைகள் பெண்களுக்கு இருக்க முடியும்? பெண்கள் ஐக்கிய கூட்டம் என்ன சபையை நடத்தி சிஸ்டர் கீதா அவர்கள் இவ்வளவு பெண்களை ஒரு இடத்தில் கூட்டி நடத்துகிறார்கள் என்றால் தடைகள் இருக்கிறது. எங்க தடைகள் இருக்கு? சுதந்திரமாக அவங்கள கேட்டாதான் தெரியும். தலைவர் அவர்களே தடை கற்களை நாங்கள் படிக்கற்களாக மாற்றிவிட்டோம். தடை கற்களை படிக்கற்களாக மாற்றிவிட்டோம். தடைகள் இருந்தது மரியாள் காலத்தில், ரூத் காலத்தில், எஸ்தர் காலத்தில் இருந்தது. அவர்கள் எங்களுக்கு தடை கற்களை படிக்கற்களாக மாற்றி வந்து விட்டார்கள். சரிதானே தலைவர் அவர்களே? அந்த படிக்கற்கள் வழியாக நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். இந்த பேச்சு கன்னி பேச்சு மாதிரி தெரியல, இது ரொம்ப கண்ணியமான பேச்சா இருக்குது. கன்னி பேச்சுனா சட்டசபையில முதல் முறை பேசுறது, அதனால நீங்க தவறா புரிஞ்சுக்காதீங்க. இது கன்னி பேச்சுனா முதல் பேச்சு, ஆனா இது முதல் பேச்சு மாதிரி தெரியல. ஆமா, இது வீச்சு பேச்சாகுது. எதிர்தரப்பில் இருப்பவர்கள் அந்த படிக்கற்களை மறந்து விட்டார்கள். இன்னும் அவர்கள் தடைக்கற்களை சிந்தித்துக் கொண்டு காலையே இருந்து கொண்டிருக்கிறார்கள். எழும்பி நிமிர்ந்து பார்க்கவில்லை. எதிர்தரப்பில் இருப்பவர்களை நிமிர்ந்து பாருங்கள். அவர்கள் உண்டாக்கி வைத்த தடை கற்கள் இன்று படிக்கற்கள் ஆகி கொண்டிருக்கிறது. அதற்கு இங்கு இருக்க அனைத்து பெண்களும் உதாரணம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மரியாளை போல நல்ல அர்ப்பணிப்போடும் சாராளை போல நம்பிக்கையோடும் இருக்கிற ஏராளமான பெண்கள் இருக்கிற நமது சபையில் ஏது தடை கற்கள் வருகின்ற காலங்களில் நீங்கள் பாருங்கள் நடுவர் அவர்களே, இதிலிருந்து எத்தனை பெண்கள் எழும்பி பிரகாசிக்க போகிறார்கள் என்று. தடைகளை நான் ஒண்ணுமே சொல்லல. லெப்ட்ல 2 வாங்குவாங்க போகுது. அந்த அம்மா வர சொல்லிட்டாங்க, இடது கையால டீல் பண்ணலாம். இவங்க வர திரும்பி லெப்ட்ல திரும்பத்தை பார்த்தா எனக்கு இல்லை, பயப்படாதீர்கள் நடுவர் அவர்களே, அந்த மாதிரி எதுவும் செய்ய போவதில்லை. ஏனென்றால் உங்களிடம் நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எங்களுக்கு சாதகமாக பதிலை தந்து எங்களை மகிழ்ச்சி படுத்தும்படிக்கும், எங்கள் சபையில் இருக்கிற அத்தனை பெண்களையும் மகிழ்ச்சி பண்ணும்படிக்கும் இன்னும் அவர்கள் அநேக தடைகளை உடைத்து தடைகளை உடைத்தல்ல, அநேக படிக்கற்களை இன்னும் நான் பேசட்டும் தலைவர் அவர்களே. இன்னும் அநேக படிக்கற்களை ஏறி மேன்மையான இடத்தை அடைந்து அவர்கள் நல்ல ஒரு விடியலை கண்டடைய வாழ்த்துகிறேன். நன்றி நடுவர் அவர்களே. நாமத்திற்கு மகிமை உண்டாக. கரங்களை தட்டி சகோதரியை உற்சாகப்படுத்துங்க. அருமையா பேசினாங்க, மிகவும் சிறப்பான பேச்சு. அதாவது சரிதா எப்படி பேசினாங்களோ அதுக்கு கொஞ்சம் நான் சலித்தவ கிடையாது. சொல்லி பிராக்டிகலா நோட்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் விட்டாங்க. என்னடா பேப்பருக்கு அப்புறம் நான் தூக்கி போடு இறங்குறேன் நானும். அதாவது சால்மையால கொஞ்சம் வீச்சு அதிகமாக தான் இருக்குது. அருமையான சகோதரிகளே, எப்போதுமே பட்டிமன்ற மரபுபடி துவங்கினவர்கள் தான் முடிக்கணும். அதுக்கு நேரம் 2 நிமிஷம் தான். இது அவங்க பேசி முடிச்சிடுவாங்க. அது முடிச்ச பிறகு தீர்ப்பை நாம் வழங்கலாம். என் அருமை நடுவர் அவர்களே, இவ்வளவு தூரம் பேசினதெல்லாம் நீங்க கேட்டீங்க. ஒன்னு சொல்றேன், இவங்க ஆவேசமா பேசிட்டா எல்லாம் நியாயமாகாது. என்னன்னா, பெண்கள் எப்படி இருக்குன்னா சாந்தத்தோட அமைதலுள்ள ஆவியோட அதுதான் அலங்கரிப்புன்னு சொல்லிருக்கு. ஆனா இந்த காலத்துல பெண்கள் போறாங்க பியூட்டி பார்லர், ஆர்டிபிஷியல் மேக்கப் பண்றாங்க. அது அலங்கரிப்பு கிடையாது. இந்த காலத்து பெண்கள் நீங்க தலைப்பின் வாங்க விடியலை நோக்கி தான் நடுவர்களே, விடியலை நோக்கி போனா அந்த அமைதலும் சாந்தகுணம் ஆவியோட இருந்து சமாதானமா. இவங்க ஆவேசம் எடுத்து பேசினா நியாயமாயிருமா?
இப்ப பாத்தீங்கன்னா இங்க இருங்க, பெண்கள் வந்து பியூட்டி பார்லர் போறாங்க, மேக்கப் பண்றாங்க. அவங்க எங்க விடியலை நோக்கி போறாங்க? விடியலை நோக்கி எங்க போறாங்க நடுவர் அவர்களே? அவங்க ஆண்டவர் சொல்லியிருக்காரு, ஆண்டவர் சொன்ன கற்பனையின் கட்டளைப்படி கை கொண்டு நடந்தாதான். இப்ப நீங்க இவங்க சொல்றாங்க, எஸ்தர் ராஜாத்திய சொல்றாங்க, ரூத்த சொல்றாங்க, அத சாட்சியா சொல்லிச்சிட்டு இருந்தா இப்ப நம்ம சமுதாயத்துல எத்தனை பேர் எழும்பி இருக்காங்க? ஆண்டவருக்கா வைராக்கியமா எழும்பி இருக்க சாட்சியா இருக்கிறது எத்தனை பேரு? என்ன நடுவர் அவர்களே சொல்றத கேளுங்க. இன்னும் பைபிள் உள்ள கேரக்டர் சாட்சியா சொல்லிட்டு இருந்தா எப்ப அவங்க சாட்சியா இருக்கிறது? அவங்க வந்து நடைமுறைக்கு, குடும்பத்துல, உறவு முறைகள்ல, சமுதாயத்துல, வேலை ஸ்தலத்துல கேட்டு பார்க்கணும். உங்களோட வேலை செய்றாங்க, அவங்க கேட்கணும், நீங்க இந்த சிஸ்டர் எப்படி, ஐயோ அவங்க பார்க்க ஓனாய் மாதிரி இருக்காங்கன்னு சொல்லக்கூடாது. ஆட்டுக்குட்டி மாதிரி அமைதல உள்ள இருக்கணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. பாருங்க, எங்களுக்கு சாதமா பேசுன மாதிரியே பேசுறாங்க. தடைகளை பத்தி தான் பேசுறேன், எங்களுக்கு சாதமா பேசுறாங்க. அதனால தடைகள் உண்டுன்னு தான் பேசிட்டு இருக்காங்க, எங்களுக்கு சாதகமா. அதனால நடுவர் அவர்களே, பெண்கள் விடியலை நோக்கி போகிற பயணத்திலே தடைகள் உண்டு என்று சொல்லி மனதார எங்களுக்காக தீர்ப்பளிக்குமாறு தாழ்மையுடன் தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பான இந்த நாளில மிகவும் சிறப்பாக 6 பேர் பேசியிருக்கிறாங்க, 2 அணியினர் பேசியிருக்கிறாங்க. தடை இல்லை என்று இவர்களும், தடை உண்டு என்றும் அருமையான கருத்துக்களை பரிமாற்றம் செய்திருக்கிறார்கள். அநேக நல்ல கருத்துக்களை நாம கேட்டிருக்கிறோம். 2 அணியினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகவும் சிறப்பாக பிராக்டிக்கலா பேசினாங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். ஒன்றை மட்டும் நான் உங்களுக்கு பதிவு செய்து இந்த தீர்ப்பை வழங்கி முடிக்க ஒரே நிமிஷத்தில் முடிக்க போகிறோம். இல்லை, அவ்வளோதான். இல்லை இந்த நிறைவு அணி இவங்க தொடங்கினா இவங்களே முடிச்சிடணும், அவ்வளோதான். இல்லை, அவ்வளோதான், முடிச்சு கணக்குள்ள. இல்லை கிடையாது, கணக்குள்ள பண்ணி. அதாவது உங்களுக்கெல்லாம் அன்னை ஐடாவை பற்றி பேசினாங்க அருமையான சகோதரி பிரமிளா சேகர். ஐடாஸ் கடர் வந்து கால்ராவுக்காக வரல, அவங்க வந்த வரலாறு கொஞ்சம் படிச்சிடணும் நீங்கள் திரும்பியும். ஐடாஸ் கடர் அம்மா எப்படி வந்தாங்கன்னா, அவங்க அப்பா ஜான்ஸ் கடரும் அவங்க அம்மா அங்கே இருந்தப்போ விடுமுறைக்கு வந்திருந்தாங்க. அப்போ பிரசவத்திற்காக பெண்களை கொண்டு வந்தபோது ஆண் டாக்டர் வந்து பிரசவத்தை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி பெண்ணை அழைத்து கொண்டு விட்டாங்க. அப்போ போயிட்ட பிறகு அந்த கொண்டு சென்ற பிரசவத்துக்கு வந்த பெண்கள் 3 பேர் இப்படி வந்து தினதோறும் மரித்து போனதை டாக்டர் ஐடாஸ் கடர் பார்த்த உடனே தன்னுடைய பள்ளி பருவத்திலேயே அவர் முடிவு செய்துவிட்டு திரும்ப அமெரிக்காவுக்கு சென்று கல்லூரி படிப்பை முடித்து ஒரு பெண் மருத்துவராக இந்திய தேசத்திற்கு வந்தார்கள். இன்றைக்கு நம்மெல்லாம் குவைத் தேசத்தில் இருக்கிறோன்னா அப்படிப்பட்ட ஒரு ஸ்கடர் குடும்பம் தான் அதற்கு காரணம் என்பதுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஐடாஸ் கடர் அம்மா அப்படிப்பட்ட ஒரு சேவை செய்தார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு விஷயத்தை இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும்? டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி யார் இவர்கள் என்றால், தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு பெண்மணி, புதுக்கோட்டை பகுதியை சார்ந்தவர்கள். இவர்கள் வாழ்ந்த காலத்தில் இவர்கள் பிறந்த குலம் என்பது வந்து அருமையான சகோதரி லிசா சொன்னாங்க, தேவதாசி குடும்பத்தில் பிறந்த ஒரு சகோதரி. அந்த குடும்பத்தில் பிறந்த சகோதரி அவள் படித்து தமிழகத்தின் மாத்திரமல்ல இந்தியாவிலே முதல் பெண் மருத்துவராக மாறினவர்கள் தான் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. இவர்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு செல்கிறார்கள். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 1922 சொல்றாங்க, சென்று அங்க சொல்றாங்க, இந்த தேவதாசி முறையை ஒதுக்க வேண்டும் என்று ஒரு சட்டத்தை ஏற்றுங்கள் என்று சொல்கிறார்கள். அங்கே சத்தியமூர்த்தி என்ற ஒரு காங்கிரஸ் பிரமுகர் சொல்கிறார், அவர் பிராமண குலத்தை சார்ந்தவர். அவர் சொல்றாரு, இந்த தேவதாசி முறையை ஒதுக்க கூடாது என்று அவர் வாதிட்டுக் கொண்டே இருக்கிறார். இது நம்முடைய பண்பாடு, நம்முடைய வரலாறு என்று பல்வேறு கருத்துக்களை சொல்கிறார். அப்போது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி கடைசியாக சொன்னார், மிகவும் சிறப்பான கருத்து சத்தியமூர்த்தி அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் ஒன்றை மாத்திரம் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம், இந்த முறை அப்படியே இருக்கட்டும், இதுவரையிலும் எங்களுடைய சமுதாயத்திலிருந்து இந்த பணியை செய்தோம், இனிமேல் பிராமண சமுதாயத்திலிருந்து இந்த பணியை செய்யுங்கள் என்று சொன்னார். உடனடியாக சட்டமன்றம் அமைதியாகி மாறியது. அன்றைக்கு அந்த தேவதாசி முறையை தமிழகத்தில் ரத்து செய்தார்கள். இன்றைக்கும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியினுடைய பெயர் வரலாற்றில் பதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தேவதாசி குலத்திலிருந்து பிறந்த ஒரு பெண் எழுந்து சமுதாயத்தில் இருக்கிற பல தடைகளை உடைத்து மேலே வந்து அந்த சமுதாயத்து மேல இருக்கிற பதியை நீக்குவதற்கு தமிழக அரசுல ஒரு சட்டத்தையே இயற்ற வேண்டும் என்று சொல்லி போராடின ஒரு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியை நீங்கள் எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நாளிலே உங்களுக்கு மிகவும் சிறப்பாக சொல்லுகிறேன். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் எடுத்து வாசித்து நிறைவு செய்யலாம். மார்க் 16 எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் எல்லாம் விடியலை நோக்கி பயணம் செல்லுகிறீர்கள். எஸ்தரை போல ஒரு தன்னுடைய இன மக்களுக்கான விடியலுக்காக ராஜாவுடைய அரண்மனையில துணிந்து சென்றவள்.
ராஜா அழைத்த போது வராதவள் வஸ்தி, அழைக்காமலே சென்றவள் எஸ்தர். இதுதான் வரலாறு. அழைத்து செல்லாமல் இருந்தவள் வஸ்தி, அழைக்காமலே சென்றவள் எஸ்தர். ஏனென்றால் தன் இனத்திற்காக தன் உயிரே போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி அங்கே ராஜாவினிடத்தில் முறையிட சென்றாள். ஆனால் அன்றைக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி யூத மக்களுக்கும் அங்கே இருந்த மக்களுக்கும் கிடைத்தது. இன்றைக்கு அவருடைய அந்த இனம் பாதுகாக்கப்பட்டதற்கு எஸ்தர் ஒரு மிகப்பெரிய காரணமாய் மாறினாள். இங்கே நீங்கள் பார்த்தீர்களானால் இயேசு கிறிஸ்து கல்லறையில அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். விடியற் காலையில அதை படிங்க, மார்க் 16 வசனத்தை படிங்க. அதிகாலையில யார் எழுந்து சென்றது என்றால் யார் படிங்க? வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையில இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு இல்ல அதுக்கு முன்னாடி வசனம் படிங்க. இல்ல மார்க் 16 அவங்க போறாங்கல்ல கல்லறைக்கு, 16 படிங்க. வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையின் இடத்தில் வந்து, அதான் விடியல். சூரியன் உதயமாகிற போதுனா என்னது? விடியல். சொல்லுங்க. கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை, கல்லறையில் வாசல் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி நமக்காக யார் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அப்படி நிறுத்துங்க. விடியலை நோக்கி பெண்கள் பயணம் செய்தார்கள். விடியலை நோக்கி அதிகாலையிலிருந்து இயேசு கிறிஸ்து என்னும் விடியலை நட்சத்திரத்தை பார்ப்பதற்காக சென்றார்கள். அங்கே போன போது சொல்லுகிறார்கள், அங்கே ஒரு பெரிய கல் இருக்குமே, அதை நமக்காக யார் புரட்டி தள்ளுவான் என்று சொல்லி வேதனையோடு போனார்கள். ஆனால் அங்கே என்ன நடந்தது பாருங்க. அந்த கல் மிகவும் பெரிதாக இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் முன்னாலே மிகப்பெரிய தடையாக அந்த கல் நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த கல்லை யார் புரட்டுவார் என்று சொல்லி நீங்கள் இங்கே பேசிக் கொண்டிருக்கலாம். அந்த கல்லை புரட்டுவதற்கு ஒரு தூதனை ஆண்டவர் அனுப்பி அந்த கல்லையே புரட்ட செய்து உயிர்த்தெழுந்த இயேசுவை உங்களுக்கு முதலாக தரிசனமாவதற்கு ஆண்டவர் கிருபை அளிப்பார் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். தடை உண்டு, ஆனால் அந்த தடையை உடைப்பதற்கு ஆண்டவர் உங்களுக்கு அருள் செய்வார் என்று சொல்லி வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.